எம்பெடட் கொஸ்டின்ஸ்னா என்னங்கிறத பார்ப்போம். வாட் இஸ் யுவர் ஹாபி? இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஒருத்தரை பார்த்து நம்ம நேரடியா கேட்கிற ஒரு கேள்வி. வாட் இஸ் யுவர் ஹாபி? உங்களோட ஹாபி என்ன? இதையே கேன் யூ டெல் மீ வாட் யுவர் ஹாபி இஸ் அப்படின்னு கேட்கும்போது, உங்களோட ஹாபி என்னன்னு சொல்றீங்களான்னு கேட்கிறோம்ல. நவ் லிசன் கேர்ஃபுல்லி. இதுல 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டினுக்குள்ளேயே 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன்னு கேன் யூ டெல் மீ, இன்னொன்னு வாட் யுவர் ஹாபி இஸ். இந்த கேன் யூ டெல் மீ தான் இங்க உள்ள டைரக்ட் கொஸ்டின். ஸோ அதனால அது வந்து ப்ராப்பர் வேர்ட் ஆர்டர், கொஸ்டினுக்குள்ள வேர்ட் ஆர்டர் ஃபார்ம்ல இருக்கு. ரைட்? கேன், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதான் டெல். சி, கேனுக்கும் டெல்க்கும் நடுவில் யூ. பட் லுக் அட் திஸ் ஒன், வாட் யுவர் ஹாபி இஸ். ஸோ இந்த டைரக்ட் கொஸ்டின்ல உள்ள வேர்ட் ஆர்டரை பார்த்தீங்களா? இஸ் verb முதல்ல வந்துருது, your hobby சப்ஜெக்ட் அப்புறமா வருது. ஆனா இங்க your hobby முதல்ல வருது, அப்புறம் இஸ் வருது. இப்ப வாட் இஸ் யுவர் ஹாபின்னு கேட்கிற மாதிரியே நீங்க கேன் யூ டெல் மீ வாட் இஸ் யுவர் ஹாபி அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படி கேட்டாதான் அது ஒரு மிஸ்டேக் ஆயிரும். ஸோ இங்க ஒரு கொஸ்டினுக்குள்ள இந்த கொஸ்டின் வர்றதுனால அதை நம்ம இன்டைரக்ட் கொஸ்டின்னு சொல்றோம். ஸோ இதை தான் இன்டைரக்ட் கொஸ்டின்னு சொல்றோம், இல்லைன்னா எம்பெடட் கொஸ்டின். அதுக்குள்ள இன்னொரு பேர் தான் அது. அந்த மாதிரி வரும்போது ஸ்டேட்மெண்ட்ல மாதிரி சப்ஜெக்ட் முதல்ல, verb அப்புறம். ஓகே, நவ் ஐ டோன்ட் நோ வாட் யுவர் ஹாபி இஸ். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயும் இந்த எம்பெடட் கொஸ்டின் வரலாம், கொஸ்டினுக்குள்ளேயும் வரலாம், ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயும் வரலாம். ஸோ எதுல வந்தாலும் அந்த வேர்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி சப்ஜெக்ட் முதல்ல, verb அப்புறம். ஓகே,